அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோதி வருடம் பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் அள்ளித்தரப்போகக்கூடிய லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இடம் மாறக்கூடிய சனியால் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம், அதே போல் யாரெல்லாம் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிடர்களால் நிறைய பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த கோவில் பற்றி பேசணும் அல்லது எந்த ராசியை பற்றி பேசணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோக்கள் வரும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் சரியில்லாமல் ப்ராஃபிட் வராமல் பிரச்சனையா இருக்குதா, இல்லை குழந்தைங்க படிக்கலையா, இல்லை திருமணமாகலையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கிரகநிலை சரியில்லாதனால தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க. நம்மளோட ஜாதக கட்டத்தில் கிரகம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது? ஸோ எந்த சாமியா வழிபட்டா எல்லாம் சரியாகும், எந்த கோவிலுக்கு போறது, ஸோ எந்த ஜோதிடர் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற டவுட் தான் இது. இது போல் பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்குது. அதே போல் நாம் எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்களுக்கும் சரியான முறையில் தீர்வுகள் சொல்லப்படும். நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க போகுதுங்க. இந்த சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்ய போகிறாரு. அதே போல் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட போகுது. குரோதி ஆண்டில் கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இதோடு குரு பயிற்சியும் சேர்ந்து வருதுங்க. பொதுவாகவே கிரக பயிற்சிகளில் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மேஷராசியில் தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்காரு. இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு மாற போகிறாரு. மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகிறது, இந்த ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முதலாவதாக மேஷம் ராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் அடியோடு மாறப்போகுது. கடனை எல்லாம் அடைக்க போகிறீங்க, சுப செலவுகளை செய்ய போகிறீங்க, சொந்த நிலம் வீடு அப்படின்னு வாங்க போகிறீங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். புது பணம் வந்தது போல் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்த 18 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்க போகுது. மே 13, 2025 வரை நீங்கள் சாதனைகளை குவிக்க போகிறீங்க. உங்களுடைய வீடு, ஆரோக்கியம், குடும்ப நலம், திருமணம், பணம் அப்படின்னு எல்லாமே கொட்ட போகுது. குபேர யோகம் அடித்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு குபேர யோகம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6, 8, 11ஆம் வீட்டில் இருக்கிறதால அடிக்க போகுது. போக்குவரத்து பயணங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று பூஜை செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இத்தனை காலமாக 12ஆம் இடத்துல, அதாவது மேஷராசியில் இருந்தார் குரு. தற்போது ஜென்ம இடத்துல குருவாக மாறி இருக்கிறார். அவர் 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்கிறாரு. இந்த குரு உங்களுடைய வீட்டிற்கு வருவதால் நீங்கள் இனி செய்வதில் எல்லாமே கொஞ்சம் இடர்பாடுகள் வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சிங்க அப்படின்னா அது தடங்களாக கூட மாறி போகலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ரொம்பவே கவனமாகவும் சில விஷயங்களை தள்ளி வைக்கிறதும் ரொம்பவே நல்லது. இப்படி தொட்டதெல்லாம் தடங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த காரியமும் நடக்காமல் போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீங்க. நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே உங்களுக்கு நடக்காதா அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். நீங்கள் போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருங்க. நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இடுங்க. குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம். அடுத்ததாக மிதுனம்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறாரு. இதனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பண வரவு இருக்கும். எதிர்பார்த்து இருந்த இடங்களில் இருந்து எல்லாம் பணம் வரும். இந்த சமயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் உங்களை தேடி வரலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவர்கள் கூட இப்போது உங்களுக்கு கேட்காமலேயே பணத்தை கொடுக்கலாம். கண்டிப்பாக சுப செலவுகள் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில் இருக்காது. வருகிற பணம் எல்லாமே செலவுக்கே போதுமானதாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களில் வருவதால் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ராசி இருக்கிறது என்று தான் சொல்லணும். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர் கடக ராசிக்காரர்கள். இதன் காரணமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் நல்ல விதமானதாக இருக்க போகுது. முக்கியமாக பொருளாதார ரீதியாக நல்ல புதிய உயரத்தை தொட போகிறீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. இனி அப்படி புலம்ப வேண்டாம். குரு பயிற்சி மூலமாக வாழ்க்கை மாறப்போகுது. முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அரசு வேலை கூட தேடி வரலாம். மேலும் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து குவிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனைகள் என சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. அடுத்ததாக சிம்மம் ராசியில் 10ஆம் இடத்துல குரு வராரு. இதனால் பண மழையே கொட்டும் என்றே சொல்ல போகிறாங்க. அதே போல் பணம் உங்களுக்கு கொட்டென்று கொட்ட போகிறது. அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு 3 மடங்கு சம்பள உயர்வு கிடைக்கும். குரு பயிற்சி காரணமாக குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். மேலும் குரு பயிற்சி காரணமாக சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10இல் குரு இருந்தால் பதவி போகும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. நிலம் வீடு வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்க போகிறது. இதுவரை இனிமே உங்களுடைய ராசிக்கு 9இல் இருக்கிறார் குரு அப்படின்னு சொல்லலாம். அதோடு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. இனி உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். பணம் கொட்டக்கூடிய நாட்களாக அமையும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபராசி உங்களுக்கு எந்த ஒரு எதிரி ராசி அப்படின்னே சொல்கிறாங்க. அங்கே குரு இருக்கிறதால கோபம் அதிகமாக இருக்கும். வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். கவனமாக இருங்க ரிஷபராசிக்காரர்கள் கிட்ட. அடுத்ததாக துலாம் ராசி. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. குரு உங்களை பார்க்காம மறைகிறார் என்பதால் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்பவே நல்லது. விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. அடுத்ததாக விருச்சிகம் ராசி. பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரியாகும். மே 13, 2025 வரை நீங்கள் சாதனைகளை குவிக்க போகிறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூட அக்கறையோடு இருக்கிறது நல்லது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மீனாட்சி கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்ல பரிகாரமாக அமையும். ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு குரு பயிற்சிக்கு பிறகு பூஜை செய்வது நல்ல பலனையை கொடுக்கும். அடுத்ததாக உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து கூட காணப்படலாம் என்றும் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 1 இந்த தேதியிலிருந்து மாற்றம் நடக்க போகிறது என்று சொல்கிறாங்க. குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். அதை சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம். நீங்கள் நிலத்தகராறு உங்களுக்கு ஏற்படலாம். பணத்தை சேமிக்க முயற்சி செய்வது நல்லது. இல்லைனா சுப செலவாக மாறும். யாருக்கு எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எதிராக எதுவும் போகலாம். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்தில் வருகிறாரு. அதனால் உங்களுக்கு பின் வரக்கூடிய
சாதக பலன்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்கும். இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவங்களுக்கு கூட குழந்தை பிறப்பு ஏற்படும். இரண்டாவது குழந்தைக்கு முயன்றவர்களுக்கும் குழந்தை பிறப்பு கிடைக்கும். நிலம் வாங்குவதற்கான யோகம் இருக்கும். சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த சம்பவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். அண்ணன் தம்பி உறவில் அடுத்ததாக கும்பம் ராசி. கும்ப ராசிக்கு கடந்த 7 வருடமாக கடுமையான கஷ்ட நிலை நிலவி வந்திருக்கு. உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது இருந்தாலும் உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை கூட இருந்து வந்திருக்கு. வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தில் பல வருடமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த நிலையெல்லாம் சற்றே மாறப்போகிறது. அதீத கடன் இருந்திருக்கு. குடும்பத்தில் கஷ்டம் இருந்திருக்கு. திருமண உறவில் சிக்கல் இருந்திருக்கலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாத மோசமான நிலை உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. நடக்க போகக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு 4ஆம் வீட்டில் களமிருக்கிறார் குரு பகவான். அப்படி உங்களுக்கு இருக்கும்போது நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு வெற்றியையே பெற்றுக் கொடுக்கும். அதே போல் இத்தனை காலம் வேலையில் தான் பிரச்சனை நிலவியது. இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது. புதிய தொழில் வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் லாபங்கள் கிடைக்கும். அதே போல் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பாதகமாக மாறப்போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல நிலைமை சற்று இருக்காது. அண்ணன் தம்பி உறவில் சிக்கல் ஏற்படலாம். இதனால் உங்களுடைய பதவிகளில் கூட சிறு சிறு பிரச்சனைகளும் வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. அடுத்ததாக மீனம் ராசி. இத்தனை காலமாக மீனராசிக்காரர்களுக்கு திருமண உறவில் சிக்கல் இருந்திருக்கு. திருமணம் நடக்கிறதுல பலருக்கும் சிக்கல் இருக்கும். திருமணம் செய்து கொள்ள ஆட்கள் கிடைக்காத மீனராசிக்காரர்களுக்கு கடுமையான கடன் கூட நிலவி வந்திருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை அப்படிங்கிற சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். அண்ணன் தம்பிகளை நம்பி வாழ வேண்டிய மோசமான நிலை இருந்திருக்கும். ஆனால் இவை எல்லாம் சற்றே மாறப்போகிறது. கல்வியில் ஏகப்பட்ட சிரமங்கள் நடந்திருக்கு. திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பாவுடன் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் என்றே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மன ஆரோக்கியம் உங்களுக்கு சரியாகும். ஆனாலும் முன்பு மோசமாக இருந்த மன ஆரோக்கியம் காரணமாக ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் தொடரும். அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாயிருங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.